கொடைக்கானல் மலை கிராமங்களில் சாலை வசதி இல்லாத சின்னூர் மற்றும் பெரியூர் மலை கிராமங்களில் 1000க்கும் மேற்பட்டோர் வசிக்கின்றனர். இவர்கள் தங்களின் அத்தியாவசிய தேவைக்கு பெரியகுளம் சோத்துப்பாறை மலை வழியாக 15 கிலோமீட்டர் சென்று வருகின்றனர். கல்லாறு பகுதியில் கனமழை பெய்து காட்டாற்று வெள்ளம் கரைபுரண்டு ஓடியது. பெரியகுளம் சென்றுவிட்டு மாலையில் பழங்குடியினர் 10க்கும் மேற்பட்டோர் மலை வழியில் ஊர் திரும்பினர். கல்லாரை அடுத்து குப்பம்பாறை ஆற்றை 7 பேர் கடந்து சென்றனர். 3 பேர் ஆற்றை கடக்க முயன்றபோது கரைபுரண்டு ஓடிய வெள்ளத்தில் சிக்கினர். ஒரு வழியாக ஆற்றின் நடுவே இருந்த மரத்தில் ஏறி உயிர் தப்பினர். அவர்களை மீட்க தீயணைப்பு வீரர்கள் அங்கு விரைந்தனர். கல்லாரில் காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டதால் ஆற்றை கடக்க முடியவில்லை. அதிகாலை 1 மணிக்கு தண்ணீர் குறைந்தது. அதைத் தொடர்ந்து கல்லாற்றை வீரர்கள் கடந்தனர். கிராம மக்கள் சிலர் உதவியுடன் கயிறு கட்டி குப்பம்பாறை ஆற்றில் சிக்கிய 3வரையும் வீரர்கள் அதிகாலை 1 மணிக்கு மீட்டனர். நாளைக்கு நீச்சு வந்துருது. நாங்கள் வந்து சின்னூர் காலனி பழைய குடியிருப்பு, அந்த பழைய குடியிருப்பில் இருக்கும்போது அத்தியாவசியமான பொருளும் என் பேத்திக்கு உடல்நிலை சரியில்லாததும் போய் ஊசி போட்டு அத்தியாவசிய பொருளும் வாங்கிக்கிட்டு வரும்போது கல்லாத்தை வந்து தாண்டி வரும்போது குப்பம்பாறையில் வந்து பார்த்தா தண்ணி அகூரமான தண்ணி. அந்த தண்ணி எங்கேருந்து வருதுன்னா பிள்ளராக்கிலேருந்து, கொடைக்கானல் பக்கத்தில் உள்ள பிள்ளராக்கிலேருந்து அந்த தண்ணி வருது. இந்த கொல்லக்கரை ஆறுன்னு சொல்லக்கூடியது டுப்டிக்கு பகுதியிலேருந்து அந்த தண்ணி வடிகால் வருது. அதனால தண்ணி அகூரமான தண்ணி இருந்ததுனால நாங்கள் கடக்க முடியாமல் தீயணைப்புத்துறைக்கும் நாங்கள் தகவல் சொன்னோம். தீயணைப்புத்துறை வந்து பார்க்கும்போது கல்லாத்தில் தண்ணி கடக்க முடியலை, அவங்களும் கடக்க முடியலை, நாங்களும் கடக்க முடியலை. ஊருக்கு போயிடலாம்னா அங்கேயும் எங்களுக்கு போகிறதுக்கு ஏற்ற வாய்ப்புகள் இல்லை, கல்லாத்தை தாண்ட முடியல. நாங்கள் நைட்டு செல்லக்காலையிலேருந்து ஒரு 5-6 பேர் வந்துட்டாங்க. வந்தால் நைட்டு 1 மணிக்கு மேலே தான் நாங்கள் கடக்க முடிஞ்சது. கயிறு கட்டி குப்பம்பாறை ரெகுலர் நடக்கிற பாதையை காட்டி கீழே கல்லுவெளி வந்து கடக்கும்போது கயிறு வந்து நைட்டு நேரத்தினால கயிறு உலண்டு தண்ணியிலெல்லாம் விழுந்து ரொம்ப சிரமப்பட்டதுனால இந்த காலேஜுக்கு கட்ட வேண்டிய பணம், ஹாஸ்டலுக்கு கட்ட வேண்டிய பணம் 2000ம், வாங்கி வந்த மருந்து மாத்திரைகள் அத்தியாவசியமான பொருள்களும் ஆற்றுல போச்சு. இந்த காரணத்தினால எங்களுக்கு கவர்மெண்ட் ஏற்கனவே எங்களுக்கு அப்ரூவ்டு கொடுத்துருக்கு, ஜான்சன் ஆகிருக்கு, ரோடுக்கு ஜான்சன் ஆகிருக்கு. பாலத்துக்கு வந்து எங்களுக்கு இந்த 2 பாலத்தை கட்டி கொடுத்தா, கல்லாத்து பாலமும் குப்பப்பாறை பாலமும் கட்டி கொடுத்தா சின்னூர் காலனி, கடப்புறக்குழி, பெரியூர் பூராமே வந்து எல்லாம் பயனடையும். ஒரு கிராமத்துக்கு மட்டும் நாங்கள் கேட்கல, அனைத்து கிராமத்துக்கு கேட்குறோம். நாங்கள் வந்து ஆதிவாசி பளியர் இனத்தை சேர்ந்தவங்க. எங்களுக்கு வந்து எந்த வாழ்வாதாரமும் எங்களுக்கு இல்லை. ஒரு சின்ன மாத்திரை வாங்கணும்னாலும் பெரியகுளம் ஜிஹெச் தான் போகணும், இல்லை மெடிக்கல் பெரியகுளம் தான் வந்தாகணும். ஒரு தலைவலியோ காய்ச்சலோ மண்டவலியோ எது இருந்தாலும் நாங்கள் பெரியகுளம் தான் வர வேண்டியது இருக்குது. எங்களுக்கு இந்த போக்குவரத்து வந்து பெரிய தடங்கள். இதில் காட்டு மிருகங்களும் எங்களுக்கு நைட்டு நேரத்தினால காட்டு மிருகங்களும் எங்களுக்கு வர்றதுனால அந்த கரையில் பயகெல்லாம் பயந்துக்கிட்டு மரத்தில் ஏறியே தூங்குனானுங்க. குளிர் தாங்க மாட்டாமையும் கை காலெலாம் ரொம்ப விரைச்சி அவங்கள இறக்கி பயக அங்கேருந்து கீழேருந்து வந்தவங்க தீப்பெட்டி கொண்டு வந்த பிறகு தீயை போட்டு பயகெல்லாம் குளிர் காசி, இங்கே பாருங்க இந்த மாதிரி சின்ன பிள்ளைகள்லாம் நாங்கள் வச்சு சிரமப்பட்டு பொம்பளை பிள்ளைகள்லாம் அழுது நைட்டு நேரத்தினால ஒன்றும் பண்ண முடியலைங்க. ஒருத்தருக்கு தெரியாதுங்க. ஆற்றுக்குள்ள ஏற்கனவே தீயணைப்புத்துறை வந்து கீழே வந்து எல்லா இதுவும் பார்த்துட்டு இருந்திருக்காங்க, வர முடியலை. அவங்களும் அந்த கல்லாத்தை தாண்ட முடியலை. இது தயவு பண்ணி எங்களுக்கு இந்த மழை காலத்தில் வந்து எங்களுக்கு உயிருக்கு உத்தரவாதம் இல்லாமல் இருக்குங்க. ரேஷன் அத்தியாவசியமான பொருள் வாங்கணும்னாலும் நாங்கள் கல்லாத்தை தாண்டி தான் வர வேண்டியிருக்கு. கல்லார் குப்பம்பாறை 2 இடத்துக்கு எங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஆங்கில் பால மாதத்தில் எங்களுக்கு அமைச்சு கொடுத்தா தான் எங்களுக்கு பொழப்பு ஆதாரமுங்க. இல்லைன்னா எங்களுக்கு முடியாத காரியம். வனவிலங்குகள் நடமாட்டம் மிகுந்த அடர்ந்த வனத்தில் ஒரு வழியாக அதிகாலை 3 மணிக்கு பழங்குடியினர் அங்கிருந்து புறப்பட்டு ஊர் திரும்பினர். மழை பெய்யும் போதெல்லாம் சின்னூர் பகுதியில் உள்ள சிறு ஆறு கல்லாறு குப்பம்பாறையில் காட்டாற்று வெள்ளம் கரைபுரண்டு ஓடுகிறது. இதனால் பழங்குடிகளின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிப்படைகிறது. எனவே பழங்குடியினர் வாழ்வாதாரம் கருதி இப்பகுதியில் சிறு பாலங்கள் கட்ட அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினர்.
கயிறு வருது, பொறுங்கடா. கயிறு வந்துகிட்டே இருக்குது.